अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाषकृतौ वन्ते भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिनी व्योमवद्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः। पवित्र इंद्रियाणि नदिकரையில் அமர்ந்து கொண்டு மௌலி ஞானேஸ்வர் மகாராஜின் அருளால் அஷ்டாவக்ர கீதை என்ற கீதையை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். இதில் இரண்டாவது சாப்டரில் ஜனகர் தன் அனுபவத்தை பற்றி பேசிக் கொண்டு வரும் ஒரு 14 ஸ்லோகங்கள் முடித்து விட்டோம் என நினைக்கிறேன். சாரி, 19 முடிச்சிட்டோம். இன்று நாம் காண வேண்டியது 20வது ஸ்லோகம். இருபதாவது ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா, the body, heaven and hell, bondage and liberation and fear too, all this is pure imagination. What is there left to do for me whose very nature is consciousness என்று சொல்லியிருக்கின்றது. நீங்கள் அனைவரும் அறிவீர்கள், அஷ்டாவக்ர கீதை என்பது உண்மையான ஒரு அத்வைத கிரந்தம் என்பதை அறிவோம். முழுக்க முழுக்க பிரம்ம தத்துவத்தை மட்டுமே பேசுகிறது. அது என்னப்பா பிரம்ம தத்துவம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன் லைன் ஃபார்முலா, பிரம்மம் சத்யா, ஜெகத் மித்யா, பிரம்மமே ஜகமாய் இருக்கின்றது. இந்த ஒரு தத்துவத்தை புரிந்து கொள்ளும் பொருட்டு இது விஸ்தாரமாக வேர்டிங்ஸ்ல தான் டிஃபரெண்ட் இருக்குமே தவிர இந்த ஒரே ஒரு சத்தியத்தை மட்டுமே புரிய வைக்கும் முயற்சி தான் ஒட்டுமொத்த அத்வைத கிரந்தங்களின் நோக்கமும் கூட. அதே நோக்கம்தான் இந்த ஒரு கிரந்தத்திலும் வருகிறது. சரியா? சோ அதன்படி பிரம்மம் சத்யா என்று அழைக்கப்படுவதை பியூர் கான்சியஸ்னஸ் என்று இங்கே அழைக்கிறார்கள். அதாவது சுத்த அறிவு, சுத்த உணர்வு என்று அழைக்கின்றோம். ஜெகத் மித்யா என்று அழைக்கப்படுவதை இந்த உடல் மனம் புத்தி ஆகிய உலகங்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இந்த உடல் மனம் புத்தி உலகங்கள் இவைகள் எல்லாம் அது உண்மை இல்லாத ஒரு தோற்ற மாத்திரமாக இருக்கின்றது. இருப்பினும் இந்த சத்திய பிரம்மமே இந்த ஜெகத் தோற்றமாக இருக்கின்றது என்றும், சத்திய ஜெகமே ஜெகத் தோற்றமாக இருக்கின்ற காரணத்தினால் தோற்றத்தை முழுமையாக இல்லை என்று ஒதுக்கிவிட முடியாது. ஆனால் பொய்யாக தோற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருப்பதால் அதை உண்மை என்றும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஸோ இதுதான் அந்த ஹோல் ரகசிய ஆஃப் தி அத்வைதம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த அத்வைத ரகசியத்தை மட்டும் மனசுல 100% ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டு நீங்க எதை படிச்சாலும் ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு ரொம்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ இங்க என்ன சொல்லியிருக்கு? உடல், ஸ்வர்க்கம், நரகம், பந்தம், விடுதலை மற்றும் பயம் ஆகிய அனைத்தும் வெறும் கற்பனைகளே. அறிவு வடிவமாகவே இருக்கும் எனக்கு இனி செய்ய வேண்டியது என்ன இருக்கின்றது அப்படின்னு ஒரு அற்புதமான விஷயமாக கேட்கப்பட்டுள்ளது. சரி, இப்ப என்னன்னா 2 விஷயம் தான். வேற எந்த ஒரு ஸ்லோகத்தை எடுத்தாலும் இந்த 2 தாங்க மாத்தி மாத்தி வரப்போகுது. இந்த 2 என்னது? ஒன்னு என்ன, பிரம்மம் சத்தியான்னு புரிஞ்சுக்கணும், இந்த ஜெகத் மித்யான்னு புரிஞ்சுக்கணும். இதுல பாத்தீங்கன்னா இந்த ஜெகத் மித்யாவை ஃபர்ஸ்ட் லைன்ல கொடுக்குறாரு. உடல், சொர்க்கம், நரகம், பந்தம், விடுதலை இதெல்லாம் எங்க இருக்கு? இது எல்லாமே மாயையில இருக்கு, ஜெகத்துல இருக்கு, உலகத்துல இருக்கு இல்லையா. இப்போ உலகத்துலதான் இந்த உடல் இருக்கு, இந்த உலகத்துலதான் சொர்க்கம்னு ஒரு இடம் இருக்கு, நரகம்னு ஒரு இடம் இருக்கு. பந்தம் விடுதலை இந்த ரெண்டையுமே நீங்க நரக சொர்க்கம் அப்படின்னு கூட நீங்க பாத்துடலாம். பந்தம்னா நரகம், சொர்க்கம்னா விடுதலை அப்படின்னு கூட ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். பட் இது எல்லாமே எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா உலகத்துலதான் இருக்கு. எப்போ பந்தம் வந்துருச்சோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா பயமும் சேர்ந்தே வந்துடும். அதனால இவை அனைத்தும் இருக்கின்ற இடம் என்ன? அந்த உலகம். ஆனா அந்த உலகம்னா என்னது அப்படின்னா மாயான்னு சொல்றதோட கற்பனைன்னு சொன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா புரியும் இல்லையா. ஸோ கற்பனைகளே ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. ஜஸ்ட் உன்னுடைய கற்பனையால் தான் இந்த உலகங்கள், சொர்க்கம், நரகம், பந்தம், விடுதலை, பயம் எல்லாமே இருக்கின்றது. அப்ப நான் யாருன்னா அறிவு வடிவமாகவே இருக்கும் எனக்கு இனி செய்ய வேண்டியது என்ன இருக்கின்றது அப்படின்னு மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. இப்ப அறிவு வடிவம் அப்படின்னா என்ன? தூய சித்து அப்படின்னா என்ன? இந்த கற்பனைக்கு அதிஷ்டானமாக இருப்பதே இந்த அறிவு வடிவம், தூய சித்து.
ஆக்சுவலா அதை பியூர்னு கூட சொல்லக்கூடாது. ஏன்னா அது இம்பியூரா இருந்தா தானே, இன்னொன்னு இம்பியூர்னா தானே இதை பியூர்னு சொல்றதுக்கு. அது சத்துனுக்குள்ள சொல்லக்கூடாது. ஏன்னா அது அசத்துன்னு ஒண்ணு இருந்தா தானே இங்க சத்துன்னு சொல்றதுக்கு. அது ஆனந்த வடிவம்னு சொல்லக்கூடாது. ஏன்னா துக்கம்னு ஒண்ணு இருந்தா தானே ஆனந்தம்னு சொல்ல முடியும். சத்து சித்து ஆனந்தம் என்ற வார்த்தை கூட அந்த பிரம்மத்திற்கு பொருந்தாது. ஏனென்றால் அச்சத்து அச்சித்து துக்கம் என்ற ஒன்று இந்த உலகத்தில் இருக்கின்றது. அதை காட்டிலும் மாறாக இந்த பிரம்மம் இருக்கின்றதுன்னு புரிய வைக்கிறதுக்காக இது அச்சத்து கிடையாது சத்துன்னுட்டும், இது அச்சித்து கிடையாது சித்துன்னுட்டும், இது துக்கம் கிடையாது ஆனந்தம்னுட்டும் சொல்லப்பட்டது. சரியா? சோ இந்த உலக வியாபாரங்கள்ல நம்ம ஞானதேவர் உட்பட எல்லாருமே ஸ்ட்ராங்கா கண்டிக்கிறது என்னன்னா, இந்த மாயையில உன்னால துக்கம் மட்டும்தான் அனுபவிக்க முடியும் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. ஏன்னு கேட்டா இது அச்சத்து அப்படிங்கிறது. அச்சத்துன்னா என்ன? இது பொய். அதாவது இப்ப இருக்கும் நாளைக்கு இருக்காது. செகண்டுக்கு செகண்டுக்கு மாறிக்கொண்டு இருக்கிறதுக்கு அசத்துன்னு பேரு, அசத்தியம்னு பேரு. தெரியும்? சோ அசத்தியமாக இருக்கும்போது அங்கே துக்கம் மட்டும்தான் இருக்கும். அப்ப சித்து இருக்குல்ல, சித்து தான் நம்ம என்ன மாதிரியான சித்துன்னு சொல்றோம். பியூர் பிளிஸ் அப்படின்னா பியூர் பிளிஸ் அப்படிங்கிறத நம்ம சத்து சித்து சாரி சித்து ஆனந்தம்னு சொல்றோம். அண்ட் துக்கத்தை என்ன சொல்ல முடியும்? அது அசத்தா இருக்கின்ற காரணத்தினால அஷித்துன்னு சொல்ல வேண்டியது இருக்கு. ஸோ இப்படி நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணோம். இப்போ வடிவமாகவே இருக்கும் நான் அப்படின்னா அது ஏன் அப்படி சொல்லப்பட்டதுன்னா இருக்கிறது அது மட்டும்தான் தூய உணர்வு, ஒரே உணர்வு, இரண்டற்ற உணர்வு, அதை தவிர வேறு எதுவுமே இல்லாத அற்புத உணர்வு. அதனால அதை தூய உணர்வு, அறிவு வடிவம் அப்படின்னு எல்லாம் சொல்லப்படுகிறது. சரியா? இங்க அறிவு வடிவம் அப்படின்ற போது நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்றத நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்லியிருக்கேன். உணர்தல் அப்படிங்கிறது தான் இங்க அறிதல் அப்படின்னு ஒரு விஷயம் தமிழ்ல வரும். அந்த அறிதல் அப்படிங்கிறதுக்கு உணர்தல் அப்படின்னு பேர். அதுதான் இங்கே உணர்வுன்னு சொல்லப்படுகிறது. அறிவு வடிவம் அப்படின்னாலே ஒரு உணர்வு இருக்கு உங்ககிட்ட, அந்த பேஸ் உணர்வுகள் இல்லையா, அதுதான் நீ. ஆனா இந்த எதுவுமே இல்லைனாலும் அது இருக்கும். அதுக்கு அடிக்கடி நம்ம கொடுக்குற எக்ஸாம்பிள் either in a deep sleep or in a deep meditation. டீப் மெடிடேஷன்ல என்ன ஆகும்னா அந்த உடல் உலகங்கள் உனக்கு தெரியாது, இருக்காது, எதுவுமே இருக்காது. பட் ஸ்டில் ஒரு உணர்வு இருக்கும். ஏன்னா தாட்டு குறைய 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 இந்த உடல் உலகங்களை நீ இழக்க ஆரம்பிப்பேன். ஏன்னா தாட்ல இருந்து தானே வந்தது இந்த உடல் உலகங்கள் எல்லாமே. அப்ப தாட்டே நிற்கும் போது ஆட்டோமேட்டிக்கா உடல் உலகங்கள் காணாம போயிடும். ஆனாலும் ஒரு உணர்வு இருக்கும். எப்படி டீப் ஸ்லீப்ல உங்களுக்கு இந்த உலகம் இல்லை, ஆனாலும் நமக்கு ஒரு உணர்வு இருக்கு என்பதை நாம் புரிந்து கொள்கின்றோமோ, அந்த உணர்வுக்குத்தான் தூய அறிவு வடிவம் என்று பெயர். அறிதல் வடிவமாகவே இருக்கின்றது. அதை அறிந்து கொள்வதற்கு வேறொன்று தேவையில்லை. அது அறிந்து கொண்டேதான் இருக்கும். அது எப்போதும் ஆனந்தமாக அறிந்து கொண்டேதான் இருக்கின்றது. அப்படிங்கிறது தானே நானு. ஆனால் அதை அதிஷ்டானமாக கொண்டு நான் கற்பனையாக விரிந்தேன். அப்கோர்ஸ் உடல் உலகங்களாக. ஆனால் அது எப்படி உண்மையாகும்? ஆதலால் உடல் உலகங்களாக விரிந்தது அனைத்தும் எனது கற்பனைகளே. உண்மையில் நானோ சூய சுத்த அறிதல் வடிவமாக இருக்கின்றேன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஓரளவு தெளிவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட், truly I don't see dualism even in a crowd of people. What pleasure should I have when it has turned into a wilderness அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மையில் மக்கள் கூட்டத்திலும் நான் இரண்டற்ற நிலையையே உணர்கிறேன். அதுக்கு பிராக்கெட்ல நல்ல எக்ஸ்பிளனேஷன். எல்லோரையும் என்னை போலவே பார்க்கிறேன். அது ஒரு வெற்றுக்காடாக மாறினால் மட்டும் எனக்கு என்ன கூடுதல் மகிழ்ச்சி கிடைத்து விட போகிறது? இப்போ இந்த உலகத்தில் நான் யாருன்னு தெளிவா புரிஞ்சதுக்கு அப்புறம், இந்த உலகம் உலகங்கள் இது எல்லாமே கற்பனைன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு அப்புறம், நான் என்றும் தூய அறிவானவனாக இருக்கின்றேன்னு புரிஞ்சதுக்கு அப்புறம், நீரிலால் நனைக்க முடியாமல், காற்றினால் உலர்த்த முடியாமல், வாளினால் வெட்ட முடியாமல், நெருப்பினால் எரிக்க முடியாமல் இருக்கின்ற ஒரு வஸ்துவாக நான் இருக்கின்றேன்னு புரிஞ்சதுக்கு அப்புறம், என் கற்பனைகள் பஞ்சபூதங்கள் இருக்கலாம், ஆனால் அந்த பஞ்சபூதங்கள் என்னை எதுவும் செய்துவிட முடியாது என்று புரிஞ்சதுக்கு அப்புறமா, அல்லது இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்கே அதிஷ்டானமாக நான் இருக்கின்றேன், நான் நிரந்தரமானவன், அழிவில்லாதவன் அப்படின்னு புரிஞ்சதுக்கு அப்புறமா, சரியா, என்ன ஆகும் அப்படின்னா, தூய அறிதல் வடிவம்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. எல்லாமே என்னுடைய கற்பனைன்னு புரிஞ்சிருச்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, என்னுடைய கற்பனைன்னு புரிஞ்சிருச்சு. என்னுடைய கற்பனையில தோன்றுகின்ற அத்தனையும் என்னை தவிர வேற இருக்க முடியுமா? நீங்க நிறைய கற்பனை பண்ணியிருக்கீங்கல்ல,
ஏதாவது கிளாஸ்ல வாத்தியார் கிளாஸ் எடுக்கும்போது நீங்க கண்ணை மூடிட்டு கண்ணை திறந்து வச்சுக்கிட்டு நல்லா வாத்தியாரையே பார்த்துக்கிட்டு ஆனாலும் சூப்பராக ஒரு கற்பனை பண்றோம். அங்க ஒரு பெரிய உலகமே உருவாகுது, பல பெண்கள் ஆண்கள் எல்லாருமே இருக்காங்க, அவங்களோட சம்பாஷணை பண்றோம், என்னென்னமோ பண்றோம் இல்லையா? அங்க நீ ஒருத்தனை எப்படி பலமா மாறின, எப்படி ஒரு உலகமாவே மாறின அப்படின்னு கேட்டா கற்பனையால மாற முடியும் அப்படிங்கிறத எப்படி நம்ம ஒத்துக்கொள்கிறோமோ அப்படி இந்த உலகம், ஒட்டுமொத்த உலகமுமே எனது கற்பனையால் தோற்றுவிக்கப்பட்டதே, உண்மை இல்லாததே. எப்படி அந்த கற்பனை உலகம் உண்மை இல்லாததே அப்படின்னு தெரிஞ்சுக்கிறியோ அந்த மாதிரி இந்த உலகம் உண்மை இல்லாததே என்பதை திரும்ப திரும்ப ஏன் சொல்றீங்கன்னு கேட்காதீங்க. என்ன இது சத்தியம் ஒண்ணுதான், அதை திரும்ப திரும்ப ஒன்னதான் சொல்லி ஆகணும். அத இப்ப என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அழகா, இப்போ என் கற்பனையால் உண்டான இந்த உலகம் முழுவதும் நானே அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்து இருக்க முடியாதுல்ல. அப்ப நானேன்னா இப்ப நான் ஒரு 10-100 பேருக்கு மத்தியில நான் வந்து ஏதோ பேசிட்டு இருக்கேன். இப்ப நான் கூட உங்க கூட தானே பேசிட்டு இருக்கேன். இப்ப நான் உங்க கூட பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுனால நான் வேற நீங்க வேறன்னு ஆயிடுமா? இப்ப 2 பேர் இருக்கோம்னு ஆயிடுமா? இல்ல நீங்க இப்போ 10 பேர் கிளாஸ் கேட்டுட்டு இருக்கீங்கன்னா 10 பேர் இருக்கீங்க, நான் ஒன்னு 11 பேர் அப்படின்னு ஆயிடுமா? இந்த உலகத்துல லட்சக்கணக்கான பேரை நான் பாக்குறேன் அப்படிங்கிறதுனால இந்த லட்சக்கணக்கான பேர் வேற நான் வேறன்னு ஆயிடுமா? ஏன் நான் வேறன்னு ஆகாது? ஏன் ஆகாதுன்னா ஒரே கற்பனையில் உருவான தோற்றங்கள் தான் இந்த உலக தோற்றம். அதில் எல்லா தோற்றமும் நானே. அதுல அன்பார்ச்சுனேட்லி இந்த ஸ்ரீ அப்படிங்கிற ஒரு வேஷத்தை நான் என்று தவறாக நான் உணர்கின்றேனே தவிர எதை யார் உணர்கிறாரு? கற்பனை செய்த நானே, அதிஷ்டானமான நானே, இந்த உலக கற்பனைக்கு அதிஷ்டானமான நானே என் கற்பனைக்குள்ளே சென்று அந்த கற்பனையில் எல்லா கேரக்டராக நானே இருக்கும்போது அதில் ஒரு குறிப்பிட்ட கேரக்டரை மட்டும் நான் என்று நினைத்து கொண்டு மற்றவைகளால் என்னை விட்டு வேறானதாகவும் நினைத்து கொண்டு வாழுகின்ற ஒரு வாழ்க்கை அறியாமை வாழ்க்கை, அஜ்ஞான வாழ்க்கை. ஏனென்றால் கற்பனை என்பது உண்மையாக முடியாது. வெறும் தோற்ற மாத்திரமாக வெறும் கற்பனையாக இருந்த உனது கற்பனைக்குள் இருக்கின்ற எல்லா கேரக்டரையும் நான் என்பதை மறந்துவிட்டு அதில் ஒன்றில் மட்டும் நான் என்று நீ சிக்கியது அகங்காரம் இந்த உடல் ஐ மீன் உலக துக்கங்களுக்கு காரணமாக அமைகின்றது. சரியா? இதுதானே பேசிக் ட்ரூத். சரி, ட்ரூத் அப்படி இருக்கு அப்படிங்கிறப்போ இந்த ஸ்லோகத்துல சொல்றது என்ன சொல்லியிருக்கு? மக்கள் கூட்டத்திலும் கூட நான் இரண்டற்ற நிலையே காண்கிறேன். ஆனா நீ ட்ரூத்ல இருந்தேன்னா, இப்ப நான் சொன்னது அஜ்ஞானத்தை சொல்லிட்டேன். இப்ப ஞானத்துல இருந்தா என்ன ஆகும்? நான் கற்பனை, நான் எனது கற்பனையில் தோன்றும் என் உடல் உலகங்கள் அனைத்திற்கும் அதிஷ்டானமாக நான் இருக்கின்றேன் அப்படிங்கிற தெளிவு என்கிட்ட இருந்தது அப்படின்னா இந்த உடல் உலகங்களாக இந்த 100,000 பேர் கற்பனை நான் பண்ணிட்டு இருந்தாலும் அப்போ அந்த 1000 பேருக்கு மத்தியில நான் இருக்கும் போதும் 1000 பேருக்கு மத்தியில் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுமா, இல்ல நான் ஒருத்தன் இருக்கேன்னு ஃபீல் ஆகுமா, இல்ல இந்த 1000ம் நானேன்னு ஃபீல் ஆகுமா? இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சரியா? ஒட்டுமொத்தமா இந்த உலகமே நான் தான் என்று தானே ஃபீல் ஆகும். அப்போ சத்தியத்துல இருந்தேன்னா அனைத்தும் நான் என்பதை உணர்வாய். மாயை இருக்கும், மாயை காணாம போயிடாது. மாயை இருக்கும் போதும் கூட அந்த மாயையில் அத்தனையும் நானே சும்மா நாச்சுக்கும் பொய்யாக எனது கற்பனையிலே எப்படியெல்லாம் தோற்றமாக இருக்கின்றேனே தவிர இங்கே என்னை தவிர எதுவும் இல்லை என்பதை ஆழமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் இது கொடுக்கப்பட்டுள்ளது என்று புரிந்து கொள்ளுங்க. எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காரு, அது வெற்றுக்காடாக மாறினால் மட்டும் எனக்கு என்ன கூடுதல் மகிழ்ச்சி கிடைத்து விட போகிறது. இப்ப மக்கள் கூட்டம் கூட்டமா இருக்கிறாங்க, அதனால எனக்கு சந்தோஷமா இருக்கு. நான் பாரு, எனக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா, எனக்கு எத்தனை ரிலேஷன்ஸ் தெரியுமா, என்ன அவங்க எப்படி பார்த்துப்பாங்க தெரியுமா, எனக்கு அவங்க கிட்ட போனாலே என்ன அவ்வளவு சந்தோஷமா வச்சுப்பாங்க தெரியுமா அப்படின்னா நீ பேசிட்டு இருக்க. ஆக்சுவலா அங்க இருக்கிறது எல்லாமே நீ தான், உன் கற்பனை தான் இங்க எல்லாமே இருக்கு. இந்த சந்தோஷம் எல்லாம் அதிஷ்டானமே நீதான். அந்த சச்சித்தானந்த சுரூபமே இங்க ஒருத்தர் சந்தோஷத்தை கொடுக்கறது போலவும் இன்னொருத்தர் சந்தோஷத்தை பெறுகிறது போலவும் ஒரு சும்மானாச்சுக்கும் ஒரு கல்பனை நிகழ்ந்து கொண்டிருக்க இந்த மக்கள் மத்தியிலே ஒருவன் அஞ்ஞானத்துல சிக்கியிருந்தா சொல்றேன், அஞ்ஞானத்துல சிக்கியிருந்தா மக்கள் மத்தியிலே இருக்கும்போது சொர்க்கமாக இருக்கிறதுன்னு சொல்லுவான். திடீர்னு அவனை கொண்டு போயிட்டு காட்டுல விட்டுறீங்க அப்படின்னு சொன்னா அந்த லோன்லினஸ் அவனால தாங்கிக்க முடியாது, பயங்கர கஷ்டமா ஃபீல் பண்ணுவான் இல்லையா? ஆனா அப்படியே ஞான கண்டு கொண்டு பாருங்க, ஞான கண் கண்டு பாத்தீங்கன்னா அந்த வெற்று காடும் தனதே என்று ஃபீல் பண்ணுவான், அந்த காடே நான் தான் ஃபீல் பண்ணுவான் இல்லையா? இல்லதான் இந்த காடு இல்ல, நீங்க மக்களும் வேண்டாம் காடும் வேண்டாம் எதுவும் வேண்டாம், ஏன் என் கற்பனையே கூட வேண்டாம் அப்படின்னா எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். என்ன தவிர இங்க எதுவுமே இருக்காது, பொய்யா இருக்கிறது இப்ப பொய்யா இருக்காது, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் இல்லையா? இப்ப எதுவுமே இல்லைன்னா சந்தோஷமா தான் இருக்க போறேன். வெற்று காடு எனக்கு என்ன சந்தோஷத்தை கொடுத்த மேடம் அப்படின்னா நீ இந்த உலகத்தை உண்மையான நம்பிட்டு இருக்கிற வரைக்கும் மக்கள் மத்தியிலே சுகம் என்று தோன்றலாம், காடுக்கு வரும்போது துக்கம்னு தோணலாம். ஆனா
அப்படி இல்லாம ஞான கண் கொண்டு நீ பார்க்கும்போது முழுக்க முழுக்க நீ பிரம்மானந்தத்தில் திளைத்துக் கொண்டிருப்பாய். வெற்று காட்டில் இருந்தால் என்ன, 100 பேர் மத்தியில் இருந்தால் என்ன. ஞானதேவர் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லணும்னா 100 பிராஸ்டியூட்டுக்கு மத்தியிலையும் ஒரு பெண் பத்தினியாக வாழ முடியும் என்று சொல்வார். So it doesn't matter what the situation is, because you are the bliss and the remaining everything is a கல்பனா. நீ மட்டும்தான் உண்மை, மீதி எல்லாமே வெறும் உன்னுடைய கல்பனா. நீதான் எல்லாமாக இருக்க. அப்படிங்கிறப்போ அந்த கல்பனை உன்னை என்ன செய்ய முடியும், அந்த மாயை உன்னை என்ன செய்ய முடியும் என்ற விஷயத்தை நீங்கள் தெளிவா புரிஞ்சுக்கணும். இன்ஃபேக்ட் இந்த ஏக்நாதி பாகவதம் அப்படின்றத ஒண்ணு படிச்சுட்டு இருக்கோம்ல, அதுல மாயைனா என்ன அப்படின்னு கேட்கும்போது இல்லவே இல்லைங்கிறாரு. மலடி மகனை போலங்கிறாரு, மலடி மருமகனுக்கு பெத்த பிள்ளைய போலங்கிறாரு, மலடி மருமகனுக்கு பெத்த பிள்ளைய மலடி மருமகனுக்கு ஒரு மக பிறந்து அவனுக்கு பீஷ்மருடைய பெண்டாட்டி, யாரு பிரம்மச்சரியன் பீஷ்மருடைய பொண்டாட்டி பால் ஊட்டுற மாதிரிங்கிறாரு. இதெல்லாம் ஏன் சொல்றாரு? இது இல்லவே இல்லடா. அப்போ மாயை எப்படி ஒண்ணு அச்சுறுத்தும்? அதுக்கு முன்னாடி ஜனகர் பயங்கரமா சொல்றாரு, மாயை பயங்கரமா அச்சுறுத்துது, பெரிய பெரிய மகான்களையே வீழ்த்திடுச்சு. பிரம்மன் மாயையில விழுந்துட்டான், சிவன் மாயையில விழுந்துட்டான். அந்த விஷ்ணு மோகினி வேஷம் போடும்போது சிவனே மாயையில விழுந்துட்டான். அப்புறம் சிவன் திருமணம் முடியும் போது பிரம்மனே மாயையில விழுந்துட்டான். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்டப்ப கொஸ்டின்ல கொடுத்துட்டு திருப்பி இங்க வரும்போது ஆன்சர்ல பாத்தீங்கன்னா இப்படி சொல்றாரு. அப்படின்னா இல்லைங்கிறாரு, மலடி மகனை போல அப்படின்னு சொல்லிட்டு இல்லாதது உன்னை எப்படி அச்சுறுத்தும்? இந்த கேள்விதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைங்கிறது நம்ம உணர்றதே இல்லை. கற்பனைக்குள் இருப்பதையே நம்ம இல்லைன்னு உணர்றது இல்லை. நீ ஏன் ஒரு கற்பனை பண்ணிட்ட? ஹாலுசினேஷன் பேஷண்ட் என்ன பண்றான், அவனா ஒரு கற்பனை பண்ணிட்டு அது உண்மைன்னு நம்பி செத்து சொன்னா பாகலையா? அப்போ என்னுடைய அது என்னது பிரதீபாஷிக சத்தையே நம்பிட்டு இருக்க. இனி விவகார சத்தையை நீ நம்பி நீ எப்ப பாரமார்த்திக சத்தைக்கு போகிறதுன்னு நமக்கு தெரியல. ஆனா அப்பட்டமா அதாவது ஸ்பஷ்டமாக நம்ம அனுபவபூர்வமாக அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற உண்மை என்னன்னா இந்த உலகம் மாயான்னு. ஏன் விவகாரத்துல எல்லாமே மாறாம என்ன நிலையாவா இருக்கு? நீ நாளைக்கு செத்து போயிருவியா உயிரோடு இருப்பியான்றதுக்கு எவங்க கேரண்டி கொடுக்க முடியும்? பிறந்த குழந்தை சிசுவு பிறந்த வேணாம் கருவிலேயே இறக்குது, பிறந்தே பிறக்குது. இது நமக்கு மட்டும் என்ன, நான் எப்படியும் 80 வயசு வரைக்கும் நல்லா தான் இருப்பேன், எப்படித்தான் நினைக்கிறோம் நமக்கு தெரியல. இப்ப விவகாரமும் உண்மை இல்லாத வெறும் தோற்றம் தான். இது இருக்கும் போகும் வரும் மாய். இப்ப வரும் போகும் இருக்கிறது, செகண்ட் மாறிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை எப்படித்தான் உண்மைன்னு நம்புறோம் நமக்கு தெரியல. அப்ப மாயை என்பதை நம் அனுபவபூர்வமாக இருந்தும் கூட அதை உண்மை உண்மை என்று நம்புவதால் உண்மையில் இருக்கின்ற என் அதிஷ்டான பிரம்மன் அப்படிங்கிற அந்த ஒரிஜினல் கான்சியஸை கோட்டை விட்டு விடுகின்றோம் என்பதுதான் உண்மை. நெக்ஸ்ட் 22ல பார்ப்போம். I am not the body, nor is the body is mine. I am not a living being, I am a consciousness. It was my thirst for living that was my bondage. நான் உடல் அல்ல, உடலும் என்னுடையது அல்ல. நான் ஒரு தனி உயிர் அல்ல. நான் அறிவு சைதன்யம். வாழ்வின் மீதான எனது தாகமே எனக்கு தலையாக இருந்தது. தலை அப்படின்றது இல்லை, பற்றாக மாறியது. பாண்டேஜ் அப்படின்னா இந்த இடத்துல ஆசையே எனக்கு தடை அப்படின்னு போட்டுக்கோங்க. தடைன்னு போடுங்க, இல்லைன்னா பற்றுன்னு வச்சுக்கோங்க. பற்றாக மாறியது அப்படின்னு புரிஞ்சுப்போம். ஓகேவா? சரி, இது ரொம்ப ஈஸி தானே. இந்த நான் உடல் அல்ல, உடலும் என்னுடையது அல்ல, அதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். 100 தடவை நான் திரும்ப திரும்ப சொன்னதுதான். ஆனா இங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நான் உடல் அல்ல உங்களுக்கு தெரியும்ல, உடலும் என்னுடையதல்லன்னு ஏன் சொன்னாரு? உடல் என்னுடையது தானேங்க. நான் உடல் அல்ல. ஆமா, நான் ஆத்மஸ்வரூபம் அல்லவா, நான் சுத்த சைத்தன்யம் அல்லவா, நான் சச்சித் ஆனந்தம் அல்லவா. ஆனால் நானே கற்பனையாக உலகமாக விரிந்தேன். அப்ப இந்த உலகமாக விரிந்த எனது கற்பனையில் தோற்றப்பட்ட இந்த ஒட்டுமொத்த உலகமும் என்னுடையதேன்னு சொன்னா என்னங்க தப்பு? என்னுடையதேன்னு ஏன் சொல்லக்கூடாதுன்ட்டார் இவரு. உடலும் என்னுடையது அல்லன்னு ஏன் சொன்னாரு? நான் உடல் அல்ல, புரியுது. ஏன்னா அது என் கற்பனையிலே தோற்றுவிக்கப்பட்டும் வெறும் தோற்றம், அதனால நான் உடல் அல்ல. ஏன் அப்ப கூட சொல்லலாம்ல, ஒட்டுமொத்த உலகமும் நான் சொல்லும் போது அந்த உடலும் நான் சொல்லலாம்ல, உடல் அல்லன்னு ஏன் சொல்லணும்? ஏன்னா நீயே தானே ஒட்டுமொத்த உலகமா இருக்க. ஆமா, அதனால எல்லா உடலும் நீதானே. ஆமா, அப்படின்னா நான் உடல் அல்லன்னு ஏன் சொல்ற? நான் எல்லா உடலும் நானேன்னு சொல்லலாம்ல.
எல்லா உடலும் நான்னு சொல்லலாம். ஆனா இங்க நான் உடல் அல்ல, ஒரு பர்டிகுலர் உடலை நான் என்று சொல்வது தவறு என்று புரிகிறதா? சரியா? உடலும் என்னுடையதல்ல, ஒரு பர்டிகுலர் உடலை உன்னுடையது என்று நினைப்பது தவறு என்று புரிகிறதா? ரொம்ப நுணுக்கமான பாயிண்ட், நல்லா கவனிச்சுக்கோங்க. So that's very very important point. நான் உடல் அல்ல, இந்த உடலும் என்னுடையது அல்ல. இத ரெண்டையுமே அழகா அந்த 3வது வரி நிரூபிக்கிறது. நான் தனி உயிர் ஜீவன் அல்ல. உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும், நான் தானே இந்த உடல் உலகங்களாக இருக்கின்றேன் கல்பனையிலே, அப்போ உடலை நான் என்று ஏன் சொல்லக்கூடாதுன்னா, அப்ப ஒரு உடல் மட்டும் நினைக்கிறா, நீ உன் கற்பனையில இருக்கக்கூடிய எல்லா உடலும் நீ தானே. அப்ப சொன்னா நீ என்ன சொல்லணும், இந்த ஒட்டுமொத்த உலகமும் நான் நீ சொன்னேன்னா ஓகே, ஒட்டுமொத்த உடல்களும் நான் சொன்னா ஓகே, ஒட்டுமொத்த உலகமும் என்னுடையதுன்னு சொன்னா ஓகே. ஆனா நீ எப்படியா சொல்லிட்டு இருக்க, நீ லூசு, நீ என்ன சொல்லிட்டு இருக்க, ஒரு தனிப்பட்ட ஒரு ஜீவனை, ஒரு உடலை பர்டிகுலராக எடுத்துக்கொண்டு அதை நானல்ல நீ சொல்லிட்டு இருக்க, எப்படி ரைட் ஆகும்? So it is very easy to understand now, இல்லையா? ஸோ நான் சுத்த அறிவு சைதன்யம், அது உங்களுக்கு தெரிஞ்சதுதான். இப்ப இந்த வாழ்வின் மீதான இந்த ஆசை அப்படிங்கிறது எனக்கு பற்றாக வந்து முடிந்தது. ஏன் அப்படின்னா, ஏன் பர்டிகுலரா ஒரு ஜீவனை மட்டும் நான் நினைச்சேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் மோகம், ஆசை. ஸோ ஒரு ஆசையின் காரணமாக எடுத்துக்கொண்ட அந்த வேஷத்துல நீ லாக் ஆயிட்டதன் காரணமாக அது ஒரு தனிப்பட்ட வியக்தியை நான் என்று நினைத்தாய். விளைவு பிரம்மமே நான் என்பதை மறந்தாய், விளைவு உலகமே நான் என்பதை மறைந்தாய், ஒட்டுமொத்த உலகமும் நான் என்பதை மறைந்தாய், அல்லது மாயையாக நான் சிருஷ்டித்த உலகம் இது என்பதையும் மறந்தாய், உலகத்தை உண்மை என்று நினைத்தாய். இத்தனை கொடுமைக்கும் காரணம் எங்கிருந்து வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மோகத்தினால் வந்தது, ஆசையினால் வந்தது அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்கு. புரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? சோ இதுதான் இந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு, மிக தெளிவாக இருக்கிறது. தயவு செய்து இந்த ஸ்லோகத்தை படித்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன ஃபீல் பண்ணணும்னா, இப்ப நான் ஸ்ரீ அப்படிங்கிறவன் இந்த பாடியில இருக்கேன் அப்படின்னா, இந்த உடலை மட்டும் தனிப்பட்ட இந்த நான் இந்த ஃபீலிங் வந்துடக்கூடாது. இன்கேஸ் இந்த உலகத்தை நான் நீ ஃபீல் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னா பண்ணிக்கோ, பட் எல்லாத்தையுமே நான் ஃபீல் பண்ண. இங்க இருக்கிற கொடூரமானவன் யாரா இருந்தான்னா நான் ஃபீல் பண்ண. இப்ப நீ வந்து பியூரா இருக்கலாம், நீங்க எல்லாம் ஆன்மீக சாதகர்கள் இல்லையா, அதனால நீங்க பியூரா இருக்கலாம். பியூர்னா என்ன, அடிக்ஷன் இல்லாம இருக்கலாம். இன்னொருத்தனை பாக்குறீங்க, பக்கம் அடிக்ஷன்ல இருக்கான், குடிகாரனா இருக்கான், வேற லெவல் குடிச்சிட்டு இருக்கான், எல்லாத்தையும் இம்சம் பண்ணிட்டு இருக்கான், துவம்சம் பண்ணிட்டு இருக்கான், தொந்தரவு பண்ணிட்டு இருக்கான். அப்போ அவனை பார்க்கும்போது சீ இவன் எல்லாம் மனுஷலாம் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை விட்டு வேறையா பார்க்காத. இந்த பியூர் உடலாக நீ இருக்கின்றாய் இல்லையா, வெறும் ஞானி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கேன்னு மனசுக்குள்ள நினைச்சுப்பே இல்லை. ஸோ அந்த ஞானி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க நீயும், அங்க இருக்கின்ற அடிக்ஷன்ல விழுந்து கொண்டு இருக்கிற அந்த உடலும், இந்த 2 உடலும் நீதான். இந்த 2 கற்பனைக்கும் அதிஷ்டானம் நீதான். அங்க குடிகாரனா கற்பனையில வந்திருக்கிறதும் நீதான், இங்க ஞான வேஷத்துல வந்திருக்கிறதும் நீதான். இங்க உன்னை தவிர யாருமே இல்லை. இந்த உண்மையை நீங்கள் ஆழமாக புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். நான் உடல் அல்ல, உடலும் என்னுடையது அல்ல அப்படிங்கிறத நீங்க உணரும் போது, இது ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா, ஒரு தனிப்பட்ட உயிரை உடல் என்று நினைத்ததால் தான் நான் இந்த உடல் என்றும் இந்த உடல் என்னுடையது என்றும் உனக்கு ஏன் இந்த தாகம், இந்த அறியாமை வந்தது அப்படின்னா, தனி ஒரு உடலை நான் என்று நினைத்தது. தனி ஒரு உடலை நான் என்று ஏன் நினைத்தாய், உனது மோகத்தால் நினைத்தாய். சில ஆக்சன்டிஸ் லைக் தான் ரூட் அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்கு. ஏன் ஆசை மோகம்ங்கிறது எவ்வளவு டேஞ்சர்னு சொல்லப்பட்டிருக்குன்னு புரியுதா? நான் ஒன்ஸ் ஆசை மோகத்துல விழுந்துட்டேன் அப்படின்னு சொன்னா உன்னுடைய சொரூபத்தையே இழந்துடுவேடா. சொரூபம்னா என்னங்க, பிளிஸ்ஸுங்க, சந்தோஷமே இல்லாம நாக்கு வலிக்க இந்த வாழ்க்கைன்னு எனக்கு தெரியல. ஆனா சொரூபத்தை இழந்துட்டு அவ்வளவு ஈஸியா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா சொரூபத்துக்கு டைரக்ஷன் கொடுத்தா கூட, ஞானிகள் வழிகாட்டினா கூட அந்த வழியில நம்ம போறதுக்கும் தயாரா இல்லை, அதை உணர்றதுக்கும் தயாரா இல்லை. தட்ஸ் தி பியூட்டி ஆஃப் இக்னரன்ஸ் அப்படின்னு சொல்ல வேண்டியதான், வேற என்ன சொல்றது, சரியா? சோ இங்க நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது வேற ஒன்றுமல்ல, இந்த கற்பனையால் செய்யப்பட்ட இந்த உடல் உலகங்கள் அனைத்தும் நானே என்று உணர வேண்டும். அப்படி உணர்கின்ற போது அது மாயேனும் சேர்ந்து உணர்ந்துடுற. 2வது, தனி ஒரு உடலுக்குள்ள நீ சிக்கிறதுக்கான வழியே இல்லை. எல்லாத்தையுமே நான் நான் என்று பார்க்கும் ஒரு அற்புதம் வரும்போது உனக்குள்ள எந்த லைக்ஸோ டிஸ்லைக்ஸோ ஒரு மண்ணாங்கட்டியும் எழுவதற்கான வாய்ப்பே இல்லை என்று புரிகிறதா? ஓகேவா? 23. Truly, it is in the limitless ocean of myself
that stimulated by the colorful waves of the worlds, everything suddenly arises in the wind of consciousness. கொஞ்சம் டிஃப்ரெண்டா சொல்லியிருக்காரு. உண்மையில் எனது எல்லையற்ற ஆன்மா எனும் கடலிலே அறிவு எனும் காற்றினால் தூண்டப்பட்டு உலகங்கள் என்னும் பல வண்ண அலைகள் திடீரென தோன்றுகின்றன. இப்ப மறுபடியும் அந்த பிரம்மம் சத்தியம் ஜெகத் நித்யா அப்படிங்கிற பேசிக் ட்ரூத்ல இருந்து வர ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ ஏற்கனவே சொல்லி முடிச்சாச்சு ரொம்ப தெளிவா. ஸோ குறிப்பா போன ஸ்லோகம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை மிஸ் பண்ணிடாதீங்க. போன ஸ்லோகத்துல இந்த தனி ஒரு உயிரை நான் என்று நினைத்து விடாதே. அப்படி நினைக்கணும்னா இந்த பாக்குறது எல்லாத்தையுமே நான் நினைச்சுக்கோ, இந்த உலகமே என்னுடையதுன்னு நினைச்சுக்கோ. ஆனா ஒரு தனி ஒரு உடலை நான் என்று நினைத்தால் அது மிக கொடுமை, அதற்கு காரணம் மோகம் என்று தெளிவாக சொல்லிய பிறகு பிகினிங்ல இருந்து ஆரம்பிக்கிறாரு. உண்மையில சொல்லணும்னா எல்லையற்ற ஆன்மா எனும் கடலிலே, இந்த இடத்துல அறிவு அப்படிங்கிறத நீங்க எதை எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா மனம் புத்தி அப்படின்னு சொல்லிட்டு பிரகிருதியிலே தோன்றுகின்ற எண்ணங்களைத்தான் இந்த இடத்துல அறிவு அப்படின்னு எடுத்துக்கணும். ரெஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் எடுத்துக்கலாம் நீங்க, இல்லைன்னா ஒரிஜினல் கான்சியஸ் கிடையாது. சரி, இப்போ இந்த உண்மையில் எனது எல்லையற்ற ஆன்மா என்னும் கடலிலே அப்படின்னா ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் என்னும் கடலிலே அறிவு என்னும் காற்றினால், ரெஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் என்னும் காற்றினால் தூண்டப்பட்டு உலகங்கள் என்னும் பல வண்ண அலைகள் திடீரென தோன்றுகின்றன. ஏன்னா இந்த ரெஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் தான் உடல் மனம் புத்தி அப்படிங்கிற அந்த அகங்காரம் அப்படிங்கிற அந்த பேசிக் பிரகிருதியில போய் படுது. அது அங்கிருந்து வந்து ஒரு விஸ்தாரமாக உலகமாக விரிய ஆரம்பிக்கின்றது என்பது நமக்கு பகவத்கீதையில 7வது அத்தியாயத்துல ஞானதேவர் வந்து ஜட பிரகிருதி அப்படின்னுட்டும் இந்த 8 விதம் பஞ்சபூதங்கள் மனம் புத்தி நான் அப்படிங்கிற 8 விதமான ஜட பிரகிருதி இருக்கின்றது என்றும், அப்புறம் இன்னொன்னு இதை எல்லாத்தையுமே ஆட்டி படிக்கக்கூடிய ஒரு கான்சியஸ்னஸ், இதெல்லாமே ஜடம். அப்ப இன்னொன்னு கான்சியஸ்னஸ் ஒண்ணு வேணும் இல்லையா, அந்த கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறதும் உள்ள வருது அப்படிங்கிறத சுட்டி காட்டியிருப்பார். ஸோ அந்த 7வது அத்தியாயத்துல சுட்டி காட்டி இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்த மனசுக்குள்ள வச்சுக்கிட்டீங்கன்னா இது கொஞ்சம் ஈஸியா புரியும். ஸோ அந்த ஒரு விஷயம் தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இது ஒரிஜினல் கான்சியஸாக இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவானது ரெஃப்ளெக்டட் கான்சியஸாக மாறி உடல் மனம் புத்தி எனும் விஷயத்துல விழுந்ததும் உலகங்கள் எனும் பல வண்ண அலைகள் திடீரென தோன்றுகின்றன. அவ்வளவுதாமா, சரியா? இங்க வந்து உபமானம் சூப்பரா இருக்கு, நல்லா கவனிச்சுக்கோங்க. கடல்ல காத்தடிச்சது, உடனே அலைகள் உருவாச்சு. இருக்கிறது என்ன? ஒன்னே ஒண்ணு, கடல் மட்டும்தான் இருக்கு. அதுல காத்தடிச்சதுக்கு அப்புறமா நிறைய கடல் நிறைய அலைகள் உருவாச்சு. அப்ப கடலை விட்டு அலைகள் வேறாக இருக்க முடியுமா? ஆனா ஒரே கடல் இப்ப பல அலைகளாக மாறிச்சா? அது எப்படி ஒரே தண்ணி இப்ப பல தண்ணியா மாறிச்சு? பல உருவங்களாக உள்ள தண்ணிகளா மாறிச்சா? சிற்றலை பேரலை அப்படின்னு சொல்லிட்டு பல உருவங்கள் உள்ள அலைகளாக மாறிச்சா? இப்போ ஒரே ஒரு உருவத்தில் இருந்தக்கூடிய ஒன்று இப்ப பல உருவங்களாக மாறிச்சா? எப்படி மாறிச்சுன்னா காற்றின் துணை கொண்டு மாறிச்சு. அப்படியே கம்பேர் பண்ணுங்க. சச்சிதானந்தமாக இருக்கக்கூடிய அந்த ஒரே பிரம்மம் இங்கே பலாயிரக்கணக்கான உடல் உலகங்களாக மாறிச்சா? ஆமா மாறிச்சு. எப்படி மாறிச்சு? உடல் மனம் புத்தி என் அகங்காரம் என்ற பிரகிருதியின் துணை கொண்டு மாறிச்சு, கற்பனையின் துணை கொண்டு மாறிச்சு. சோ கற்பனையால் இது மாறிச்சு. காற்றுங்கிறது இங்க கற்பனைன்னு வச்சுக்கோங்க, கடல்ங்கிறது ஆத்மான்னு வச்சுக்கோங்க, இங்க உடல் உலகங்கள் அப்படிங்கிறது அலைகள்னு வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த ஸ்லோகம் மிக தெளிவாக அந்த பிரம்ம ரகசியத்தை நேரடியாக உணர்த்தும் ஒரு ஸ்லோகமாக உங்களுக்கு அமைந்திருக்கும் என்று புரிந்து கொள்ளுங்கள். ஓகேவா? It is in that limitless ocean of myself that the wind of thought subsides and the trader-like living beings World Bank is rackled by lack of goods. என்ன சொல்றாருன்னா, எனது எல்லையற்ற ஆன்மா எனும் கடலில் எண்ணம் எனும் காற்று அடங்கும் போது, முதல்ல சொன்னாரு எல்லையற்ற ஆன்மால எண்ணம் எனும் காற்று தெளிவா வந்திருக்கு பாருங்க. முதல்ல வந்து அறிவுன்னு சொன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிருக்கும், அதனாலதான் நீங்க வந்து மனம் புத்தின்னு வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். அடுத்த ஸ்லோகத்திலேயே ரொம்ப தெளிவா படுத்தி இருக்காரு. எண்ணம் எனும் காற்று, நான் சொன்னேன் மனசுங்கிற காற்று வீசுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்கன்னு. எண்ணம் எனும் காற்று அடங்கும் போது, இப்ப வந்து அது இப்ப நீ ஞானி ஆகணும் இல்ல, எப்படி ஞானி ஆகணும்னு சொல்லணும் இல்ல, அப்ப எண்ணம் என்ற காற்று அடங்கிடுச்சுன்னா சோ நீதான் பிரம்ம ஆனந்தம், சரி சச்சிதானந்த ஸ்வரூபம் ஆத்மா. இந்த ஆத்மால உன் மனதை கொண்டு கற்பனையில நீ விரிஞ்ச, அதனால நீயே பலவா தெரிஞ்ச அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சவரு. இப்போ ஒரு வேளை இந்த ஆன்மா என்னும் கடல்ல அந்த மனசு அப்படிங்கிறது நின்று போச்சுன்னா, காத்தடிக்கிறது கடல்ல நின்று போச்சுன்னா, உன் மனசை உன்னால ஸ்டாப் பண்ண முடிஞ்சதுன்னா எண்ணம் எனும் காற்று அடங்கும் போது அப்படிங்கிறதுக்கு அதுதான் அர்த்தம். நீங்க எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும் அப்படின்னா டீப் ஸ்லீப்ல உங்கள் எண்ணம் எனும் காற்று அடங்கிடுது, அதனால அங்கே உலர் உலகங்கள் காணாம போயிடுது.
அப்படின்னு கூட சொல்லலாம். காற்று அடங்கும் போது வியாபாரிகளை போன்ற ஜீவர்களின் உலக வாழ்க்கை எனும் கப்பல் சரக்குகள் இல்லாததால் மூழ்கி போகிறது. அதாவது ஒண்ணும் இல்ல, உடல் உலகங்கள் எல்லாம் காணாம போயிடும் அப்படிங்கிறது தான் வந்து அந்த காத்து இல்லாம போறதுனால அலைகள் இல்லாம போகுது அப்படின்றத சொல்றதும் போது அலைகள் எங்க போய் சேருது? கடலுக்குள்ளேயே தான் மூழ்கி போகுது. அது அங்கேயேதான் இருந்தது, அங்கேயே அதான் போய் சேர்ந்துக்க முடியும், வேற எங்க போக முடியும் இல்லையா? அந்த மாதிரி அப்போ இதுக்கு தீர்வு சொல்றாரு. முதல்ல எப்படி வந்து நம்ம அஞ்ஞானத்துல மாட்டணும் அப்படிங்கிறாரு, அடுத்த ஸ்லோகத்திலேயே தீர்வை சொல்றாரு. சோ கடல் அப்படிங்கிற அந்த ஆத்மால காற்று மனம் எனும் காற்று அடித்தது, விளைவாக உலகம் அப்படிங்கிற அலைகளாக விரிந்தது. இப்போ உடனே அடுத்த ஸ்லோகத்துல அந்த கடலாகிய ஆன்மாவில இந்த காற்று மனசுங்கிற கற்பனையானதை உன்னால நிறுத்த முடிச்சா ஆட்டோமேட்டிக்கா இந்த ஒட்டுமொத்த உலகங்களும் அந்த கடலிலேயே அடங்கிவிடும்னா, ஆன்மஸ்வரூபத்திலேயே அடங்கிவிடும் அப்படின்னா இது எல்லாமே இல்லாம போயிடும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இது ரொம்ப ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஆனா இதுக்காக நீங்க என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, எண்ணத்தை எப்படிங்க நிறுத்த முடியும்? எண்ணத்தை நிறுத்தினா எப்படிங்க வந்து உடல் உலகங்கள்லாம் காணாம போயிடும்னு சொல்றீங்க, ஆனா எண்ணத்தை நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறேன். எண்ணத்தை நிறுத்தினா உடல் உலகம் காணாம போயிடும்ன்றதை டீப் ஸ்லீப்ல புரிஞ்சுக்கிட்டோமா இல்லையா? எண்ணம் இல்லாதப்போ உடல் உலகம் காணும் தானே. அப்ப எண்ணம் தான் உலகமா உடலாக இருக்குன்னு புரிஞ்சுக்குதா இல்லையா? பேசிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த உடல் கற்பனை தான், இந்த உலகமே உன் எண்ணம் தான் புரிஞ்சுக்கிட்டாலே போதுமே, நீங்க லைஃப் அண்ட் டிஸ்லைக்ஸ் இல்லாம வாழ்ந்துட முடியுமே. நீங்க எண்ணத்தை நிறுத்தினாதான் வாழணும்னு அவசியம் இல்லை. இந்த அலைகள் எல்லாம் வெறும் கற்பனையால் உருவாக்கப்பட்ட தோற்றமேன்னு புரிஞ்சுக்கிட்டா போதுமே. அந்த காற்று அடிக்கிறதுனாலதான் இந்த அலைகள் உருவாகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டா போதுமே. காற்று நின்னா அலைகள் நிக்குது அப்படின்னா, மனசு நின்னா உலகமே நின்று போயிடுது அப்படின்னா, உலகமே இல்லாம போயிடுது அப்படின்னா, நம்ம அந்த லிங்க பாருங்களேன், அந்த லிங்க் மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதுமே. சோ நீங்க நிப்பாட்டணும்னு அவசியம் இல்லை. தியான யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல மட்டும்தான் எண்ணத்தையே நிறுத்தணும் அப்படின்னு வலியுறுத்தப்படுகிறது. பட் தெர் ஆர் சம் அதர் யோகா வேரின் இட் டோன்ட் நீட் டு ஸ்டாப் யுவர் மைண்ட். நீ வச்சுக்கோ, உன் எண்ணத்தை அப்படியே வச்சுக்கோ. ஆனா ஆனா எண்ணத்தினாலதான் இந்த உடல் உலகமா இருக்கேன்றது சேர்ந்து புரிஞ்சுக்கோ. எண்ணம் இல்லைன்னா உடல் உலகங்களே இல்லைன்னு புரிஞ்சுக்கோ. ஸோ திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட்டா நீங்க பாருங்க. முக்கியமா அந்த ஸ்லோகத்தை மறைஞ்சிடாதீங்க. எண்ணமே உலகமாக இருக்கும்போது இந்த உலகத்தில் உள்ள யாரை பார்த்தாலும் நான் பார்க்கணும் அப்படிங்கிற அந்த விஷயம் நான் மறந்துடவே கூடாது. சரியா? இனி இந்த சாப்டருடைய ஃபைனல் ஸ்லோகா. How wonderful is it that in the limitless ocean of myself, the waves of living beings arise, collide, play, and disappear according to their natures. மறுபடியும் இந்த ஆன்மா என்னும் கடலிலே நடக்கும் ஒரு வியாபாரத்தை அற்புதமா எக்ஸ்பிளைன் பண்றாரு பாருங்க. எனது எல்லையற்ற ஆன்மா என்னும் கடலிலே ஜீவர்கள் என்னும் அலைகள் தத்தமது இயல்புக்கு ஏற்ப தோன்றுவதும் ஒன்றுடன் ஒன்று மோதுவதும் விளையாடுவதும் பிறகு மறைந்து போவதும் எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கின்றது. ஃபைனலா அந்த அனுபவ மெத்தடை கொண்டு முடிக்கிறாருங்க. சோ நம்ம திரும்ப திரும்ப என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இவர் ரெண்டையுமே திரும்ப திரும்ப பேசியிருக்காரு. எண்ணத்தை நிறுத்துங்கிறாரு. ஆனா எண்ணத்தை ஏன்டா நிறுத்தணும், எண்ணத்தை யூஸ் பண்ணி அனுபவிங்கிறாரு. ஸோ இந்த ரெண்டையுமே இந்த இடத்துல அழகா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் முதல் ஓவியில எண்ணத்தை நிறுத்தினேன்னா உலகமே காணாம போயிடும்னாரு. அடுத்து நீ ஏன் எண்ணத்தை நிறுத்தணும், அந்த எண்ணத்தை யூஸ் பண்ணி அவன் இயல்புக்கு ஏற்ற மாதிரி நீ வந்து அந்த அலைகளாக நீ தோன்றிக்கொண்டு அந்த ஒவ்வொரு அலைகளோடு ஒன்றோடு அலைகளோடு மோதிக்கொண்டு விளையாடிக்கொண்டு பிறகு மறைந்து போவது, இது எல்லாமே ஆச்சரியமானதல்லவா. ஸோ யூ கேன் என்ஜாய் ஈவன் தேட் ஆல்சோ அப்படிங்கிறது தான் ஃபைனலா வந்து அவர் சொல்லி முடிக்கிற விஷயம். பட் அதுக்கு முன்னாடி இந்த எண்ணம் தான் இந்த உலகம், நான் மட்டுமே தான் இந்த உலகமாக இருக்கின்றேன், இது மாயாங்கிற தெளிவு இல்லாம நம்ம விளையாடுறதுதான் ஒட்டுமொத்த உலக துக்கத்துக்கும் காரணமாக அமைகின்றது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவாங்க. எவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம்னா, ஆக்சுவலா நான் நீங்க பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன், அதுக்கப்புறம் எனக்கு லேட்டா வந்ததுனால நானே ஆரம்பிச்சிட்டேன். அதாவது ஒரே ஒன் லைன் ஃபார்முலா, இதை எத்தனை ஸ்லோகங்கள் எத்தனை விதமாக அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. நானும் வந்து ஒரு 5 ஸ்லோகத்தை 1 மணி நேரமா நான் திரும்ப திரும்ப என்னத்தை பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா, நான் ஆன்மஸ்வரூபம், எனது கற்பனையால் இந்த உடல் உலகங்கள் வந்தது, இந்த உடல் உலகங்களை நான் என்று சொல்லலாமா? ஒட்டுமொத்த எல்லா உடல்களையும் உலகங்களையும் நான் என்று சொன்னால் தவறில்லை. உன் கற்பனையில் உள்ள எல்லாமே நான் தானே, அதனால இந்த உலகத்தில் உள்ள எல்லா உடல்களையும் நான் சொல்லிக்கோ, தப்பில்லை.
இந்த ஒட்டுமொத்த உலகத்தையே நான் சொல்லிக்கோ தப்பில்லை. ஆனா நீ என்ன சொல்லிட்டு இருக்க? உனது கற்பனையால் உருவாக்கப்பட்ட இந்த உடல் உலகங்களிலே ஒரு உடலில் மட்டும் நான் சொல்லிக்கிறது, இந்த உடல் என்னுடையதுன்னு சொல்றது, அது தப்புடா. அது என்ன ஒரு பர்டிகுலர் உடல்ல மட்டும் நான் நினைக்கிற? அப்போ இது நீ ஏன் நினைக்கிறேன்னு அதையும் அவர் சொல்லிட்டார். மோகத்தால் ஆசையினால் அனைத்துமாக நீ இருந்த போதும் உன்னுடைய மோகத்தால் ஒரே ஒரு உடலில் மட்டும் நான் என்று நினைத்தாய். விளைவு மற்றதெல்லாம் வேறன்னு நினைச்ச. வேறன்னு நினைக்கிற செகண்ட்ல அதிஷ்டானத்தை மறந்த. ரெண்டுமே ஈக்குவலி வைசி வருஷா. அதிஷ்டானத்தை மறந்ததுனாலதான் நம்ம மோகத்துல விழுந்தோம்னு சொல்லலாம், மோகத்தை விழுந்த மொமெண்ட்ல அதிஷ்டானத்தை மறக்கிறோம்னு சொல்லலாம். ரெண்டு அப்படியே கோ ஹேண்ட் இன் ஹேண்ட் மாதிரி ஒரே செகண்ட்ல நடக்கும். மோகத்துல விழுகிறதும் அதிஷ்டானத்தை மறப்பதும் அல்லது அதிஷ்டானத்தை மறப்பதும் மோகத்தில் விழுவதும் அந்த செகண்ட்ல ஒரே பாயிண்ட்ல நடக்கும்னு வேணா வச்சுப்பாங்க, சரியா? அப்போ ஆட்டோமேட்டிக்கலி நீங்க ஒரே ஒரு பர்டிகுலர் உடம்புக்குள்ள சிக்கிறீங்க, அது உண்மையான நம்புறீங்க. அப்போ டோட்டலா கொலாப்ஸ் ஆகி நரகத்துலதான் வாழ வேண்டியது இருக்கு. அப்போ இங்க என்ன சொல்லியிருக்காரு? முதல்ல இந்த எண்ணம் தான் உலகமா இருக்குன்றதை நம்பாத வரைக்கும் நீ இந்த மாயன்னு நீ ஒத்துக்கவே மாட்ட. முதல்ல கற்பனை தான் இந்த உலகமா இருக்குன்னு நம்பு. அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, உன் மனசை நிறுத்து. அப்ப உனக்கே புரியும் இங்க ஒண்ணுமே இல்லைன்னு. அப்போ எதுவுமே இல்லைன்னு தெளிவா தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் உனக்கே தெரியும், அப்ப நீ மட்டும்தான் இருக்க, உன் கற்பனை தான் இங்க உலகமா இருக்குன்னு. இதை முழுசா தெரிஞ்சதுக்கு அப்புறமா நீ ஜாலியா எல்லாமே நான் என்ற உணர்வோடு ஒரு அலை இன்னொரு அலையோடு மோதிக்கொண்டு ஆடிக்கொண்டு விளையாடிக்கொண்டு கண்டிப்பா அது அழியத்தான் போகுது. அந்த உடல் அழியும் போதும் சுகம், பிறக்கும் போதும் சுகம், வாழும் போதும் சுகம், அழியும் போதும் சுகம். ஏனென்னா ஆக்சுவலா இதை கற்பனையில நான் வருகிறேன், கற்பனையில் வாழ்கிறேன், கற்பனையில் சாகிறேன். ஆனால் எனக்கு எதுவுமே ஆகலை இல்லை. நான் அதிஷ்டானமாக அனைத்திற்கும் அத்தாட்சியாக ஆதாரமாக இருந்து கொண்டு அனைத்தையும் ஒரு சுவையாக ரசித்துக் கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் இதெல்லாம் சும்மா நஜகம் என்று அறிந்திருப்பதால், இது பொய் என்று உணர்ந்திருப்பதால் அனைத்தும் ஒரு சுகமாகவே இருக்கின்றது. மேற்கொண்டு இன்னொன்னு நான் அடிக்கடி சொல்ற விஷயம் என்னன்னா, மாயையில சுகத்தை தயவு செய்து எதிர்பார்த்துறாதீங்க. உங்களுடைய அதிஷ்டானத்தில் இருக்கின்ற உங்கள் அந்த சிதானந்தமே தான் இந்த மாயையில பட்டு பிரதிபலிக்குது. இந்த இப்போ ஒரு அடிக்கடி சொல்ற எக்ஸாம்பிள் இந்த மேடைப்பாடான எக்ஸாம்பிள். நம்ம அழுது பயங்கரமா பாடுறான், சிரிச்சு பயங்கரமா பாடுறான், சிரிக்க வைக்கிறான், அழ வைக்கிறான் அப்படின்னா அது எதனால் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனுடைய ஒரிஜினல் ஒரு உணர்வு இருக்கு. அந்த ஒரிஜினல் உணர்வு அங்கே அழுவது போல் இருக்கிறது, அந்த ஒரிஜினல் உணர்வு இங்கே சிரிப்பது போல் இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மையே தவிர அவன் உண்மையிலே அளவும் இல்லை, உண்மையிலேயே சிரிக்கவும் இல்லை. அப்படின்னா அழுது அவன் ஆனந்தப்படல, அவனுடைய ஆனந்தத்தை அழுது வெளிப்படுத்தினா. சிரிக்கிறதுனால அந்த பாட்டு பாடி சிரிச்சதுனால அவனுக்கு ஆனந்தம் வரல, தன்னுடைய ஆனந்தத்தை சிரிப்பால் வெளிப்படுத்தினான். இப்படி இந்த மாயை என்பது என்னுடைய வெளிப்பாடு மட்டுமே. சுகமோ துக்கமோ கோபமோ அனைத்தும் என்னுடைய வெளிப்பாடு மட்டுமே என்பதை எப்போது தீர்மானமாக நாம் உணர்கின்றோமோ அப்போது இந்த பிரம்ம சத்தியம் ஜெகத் நித்யா என்ற அற்புத அத்வைத ஞானத்தை நாம் உணர்வுபூர்வமாகவே நம்மால் அனுபவிக்க முடியும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அமிர்தா அனுபவப்படி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ அந்த 2 பேர் மல்யுத்த வீராங்கனை ஒன்றுபட்ட தன்மையை விட்டு விடாமலேயே 2 பேரும் விளையாடுறாங்க. நான் வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு அது ஏதோ பெருசா மோதல், பெருசா சண்டை போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனா அந்த 2 பேருமே ஒன்னஸ விட்டு விடாம தான் விளையாடுறாங்க. இப்போ சப்போஸ் அதை விட்டு பிரிஞ்சு போனாலும் கூட, அந்த விளையாட்டை விட்டு பிரிஞ்சு இடையில நல்ல சண்டை போடுறாங்க, ஏதோ ஒரு வேலை வருதுன்னு பிரிஞ்சு போனா கூட அது பிரிஞ்சுட்டோம் அப்படிங்கிறது இல்ல. அங்க அந்த அந்த இழப்புங்கிறது எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்ல வரேன். அதாவது இப்போ ஃப்ரெண்ட்லி மேட்ச்ல சொல்லுவோம்ல, ஃப்ரெண்ட்லி கேம் விளையாடிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு ஃபோன் கால் வந்தது அப்படின்னா, அந்த கேமை விட்டு வெளியில போன உடனே ஐயோ இந்த கேம்ல இருந்து நான் விலகிட்டேனே, நான் இழந்துட்டேனே என்னுடைய ரிசல்ட் அப்படிங்கிற அந்த பாதிப்பு அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. இன்னும் சொல்லணும், நடிகன் நிறைய கதாபாத்திரங்களுக்கு நடிச்சிட்டு இருக்கான். இப்போ வில்லனோ ஏதோ காமெடியனோ ஹீரோவோ, இப்போ அந்த கதாபாத்திரங்கள் எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னதுமே அழ போறது கிடையாது. இருக்கும்போது எப்படி ஆனந்தமா விளையாடினானோ அதை விட்டு வெளியில போகும்போதும் அந்த ஆனந்தம் அப்படிங்கிறது மிஸ் ஆகாது. ஓகேமா, ஃப்ரெண்ட்லி கேம் இஸ் எக்ஸாம்பிள் இஸ் தி ஒன்னஸ்பீட்ல மிஸ் பண்ணாம எப்படி டுவாலிட்டியில விளையாடணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஃப்ரெண்ட்லி கேம் எக்ஸாம்பிள் பொதுவாக சொல்றது உண்டு. மல்யுத்த வீராங்கனை எக்ஸாம்பிள்லாம் நம்ம சொல்றது உண்டு. அதை நம்ம கண்டிப்பா எடுத்துக்கலாம்.